வணக்கம். இந்த வீடியோவில் வசூல் ராஜா ஆப்பில் ஒரு ஏஜென்ட் பயனர் எப்படி உருவாக்குவது, அவர்களுக்கு லாகின் தகவல்களை எப்படி பகிர்வது, மேலும் அவர்களுக்கு லைன் அசைன் செய்வது பற்றி காண்போம். முதலில் அட்மின் லாகினில் இருந்து யூசர்ஸ் பக்கத்துக்கு செல்கிறேன். பயனர்கள் பகுதியில் பயனர் உருவாக்கு பட்டனை அழுத்துகிறேன். அங்கு ஏஜென்ட் பெயர், அவர்களின் யூசர் நேமை உள்ளிடலாம். யூசர் நேம் மூலம் அவர்கள் லாகின் செய்வார்கள். மின்னஞ்சல் ஐடி இருந்தால் அளிக்கலாம். இல்லை என்றால் raja@abc.com போன்ற ஒரு இல்லாத விலாசத்தை உருவாக்கலாம். அவர்கள் ஏஜென்ட் என்றால் முகவர் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கலாம். அட்மின் அல்லது மேலாளராக இருந்தால் அதை தேர்ந்தெடுக்கலாம். பயனரை அழை என்பதை தேர்வு செய்கிறேன். இப்போது பயனர் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டார் என ஒரு உறுதிப்படுத்தும் செய்தி வருகிறது. அவர்களின் லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் கிடைத்துவிட்டது. இதை காப்பி செய்து வாட்ஸ்அப் மூலம் பகிரலாம். பகிர் என்பதை கிளிக் செய்து வாட்ஸ்அப் மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ பகிரலாம். இப்போது நான் அதை மூடுகிறேன். ஏஜென்ட் கணக்கை உருவாக்குவது மட்டும் போதாது, அவர்களுக்கு லைன் அசைன் செய்ய வேண்டும். அதன் மூலம் ஏஜென்ட் லாகின் செய்தால் அந்த லைனில் உள்ள வசூல்கள் அவர்களுக்கு தெரியும். லைன்களை நிர்வகி என்ற ஆப்ஷனுக்கு செல்கிறேன். எந்த லைனுக்கு ஏஜென்ட் அசைன் செய்ய வேண்டுமோ அந்த லைனை தேர்வு செய்கிறேன். இப்பொழுது ஈவினிங் டெய்லி லைனுக்கு அசைன் செய்ய போகிறேன். அதனை கிளிக் செய்கிறேன். ஒதுக்கப்பட்ட பயனர்கள் பகுதியை தேடுகிறேன். முகவர் டிராப்டவுனை கிளிக் செய்தால் அந்த லைனில் உள்ள ஏஜென்ட் அனைவரும் காணப்படுவார்கள். தேவையான ஏஜென்ட்டை தேர்வு செய்து முகவரை ஒதுக்கவும் பட்டனை கிளிக் செய்தால் முகவர் அந்த லைனுக்கு ஒதுக்கப்பட்டு விடுவார். அதேபோல திரும்பி பயனர்கள் பக்கம் சென்று அதே ராஜா என்ற ஏஜென்ட்டின் பெயரை கிளிக் செய்தால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட லைன்கள் தெரியும். இப்போது ராஜா லாகின் செய்தால் அந்த கம்பெனியில் உள்ள வேறு லைனோ அல்லது வசூல் மற்றும் கடன் விவரங்களோ தெரியாது. அசைன் செய்த லைனில் உள்ள விவரங்கள் மட்டும் தெரியும். இவ்விதமாக நம்முடைய கம்பெனியில் ஒரு ஏஜென்ட்டை உருவாக்கினோம். அடுத்த வீடியோவில் ஏஜென்ட்டிற்கு ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ் அமைப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.